சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அன்புமணியை வந்து ராமதாஸ் அவர்கள் நீக்கிட்டாரு. இப்போ எப்படி சார் பாமக ரெண்டா உடஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? அதாவது இதெல்லாம் செய்திகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு முண்டாசு கவி திரு பாரதியார் அவர்களின் நினைவு தினம். அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்திவிட்டு உங்களுடைய கேள்வி எதுவும் அந்த இதில் நினைவு கூறும் வகையில் அவர் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு, பாதகம் செய்பவர்களை கண்டால் பயம் கொள்ளலாகாதடி பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர்கள் முகத்திலே உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு பாடியிருக்கிறார். அந்த பாடல்களுக்கு ஏற்றவாறு தான் இன்றைக்கு தமிழகத்தின் அரசியல் களங்கள் அதற்கு ஏற்றவாறு தான் இருக்கிறது. ஏன்னா நிறைய பாதகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் இதை எதிர்த்து மோதி மிதித்து அது சொல்லியிருக்க மாதிரி அந்த இதெல்லாம் பாரதியார் சொல்களுக்கு அந்த கவிதைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கு உண்டான களம் சரியாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே பாரதியார்களுக்கு இந்த கவிதையை சொல்லி அவருடைய புகழ் பெருகுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த உங்களுடைய கேள்வி அடுத்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நீக்கி இருக்கிறாரு. இது குறித்து எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி அதுதான் பொருள். உடையுமா ரெண்டா? அதாவது இதெல்லாம் பார்க்குறப்ப திருவிளையாடல்ன்ற ஒரு படம் அந்த ஞாபகம் தான் வருது. அந்த படத்தில் முதல் காட்சியே உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் அப்படிம்பாங்க. இந்த பாமகல அந்த பழத்துக்கு தான் இப்போ போட்டி, மாம்பழம் அதற்கு தான் போட்டி. இவர் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கிறாரு அன்புமணி. எப்படி அந்த திருவிளையாடல் படத்தில் முருகர் வந்து ஊரெல்லாம் சுற்றி இது பண்ணோம், இவர் அன்புமணி ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த திருவிளையாடல் படத்தில் எப்படி விநாயகப் பெருமான் அப்பா அம்மாவை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றினா மாதிரின்னு சொல்லிட்டு பழத்தை பெற்றாரோ, அதே போல் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தந்தை தான் எல்லாம் என்று தந்தை கூடையே இருந்து பழகுகின்ற அன்புமணியின் சகோதரி அவர்கள் தான் இப்போ அடுத்து கட்சியை மருத்துவர் ஐயா அவருக்கு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு செய்திகள்லாம் ஆல்ரெடி அவங்கள வந்து சேர்த்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு திருவிளையாடல் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நிச்சயமாக இது வந்து ஒரு இதுக்கோசம் சொல்ல வரேன், அதாவது புரிஞ்சுக்கணும் இப்படின்றதுக்கோசம் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாமகவின் இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா அரசியலிலே, தமிழக அரசியலிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக ஏற்படுத்தும். இது எப்படி ஏற்படுத்தும் தாக்கத்தைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம தளபதி விஜய். அவருக்கு இப்போ ஜாக்பாட் அடிச்சிருக்குது. தளபதி விஜய்க்கு ஜாக்பாட், பழம் நெழி பாலில் விழுந்த அந்த கதை போல் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுபோல் அவருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட். அன்புமணி அவர்கள் நிச்சயமாக தனியாகத்தான் அவர் இது பண்ணுவார். ஏன்னா இது வந்து ஒரு பாமகவை பிளவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ நிச்சயமாக அன்புமணி அவர்கள் இது, ஏன்னா இப்போ தேர்தல் சமயம் கோர்ட்டு வழக்கு அப்படின்னு போட்டாங்கன்னாக்கா அது இழுத்துக்கிட்டே போகும். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வழக்கு போட்டோம். அதனால் இது வழக்குன்னு போட்டிங்கன்னா இது சிவில் நீதிமன்றங்களில் தான் போய் இது பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷனில் போடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வழக்கு போடுறதா இருந்தால் எலெக்ஷன் கமிஷனில் போட்டு அவங்க மூலியமாக வரணும். அதுக்கப்புறம் சிவில் நீதிமன்றங்களுக்கு போகணும். ஸோ இதெல்லாம் இப்போ தேர்தல் வருகின்ற இந்த சமயத்தில் இந்த வழக்கெல்லாம் பண்ணுறதுக்கு மேலே பேசாமல் வரக்கூடிய செய்திகள் எனக்கு என்ன வருதுன்னா, அன்புமணி இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதனால தான் அவர் வந்து அந்த இவர் ராமதாஸ் சார் வந்து ஐயா அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சது கூட பதிலே விளக்கம் கொடுக்கறதில்ல. அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இந்த நிமிடத்துக்கு தான் அவர் தயாராக இருந்தார். இப்போ வந்தாச்சு, நம்மளே தனியாக ஆரம்பிப்போமே அப்படின்றது இப்போ தனியாக ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் தலைமையில் ஒரு கட்சி துவங்குவதற்கு அப்படிதான் தோணுது. இதில் இன்னும் பல பேர் தனி கட்சி தொடங்குவார், தனி கட்சியாகத்தான் தனி கட்சியாக தொடங்கி இது பண்ணுவார். அதனால் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று விஜய்க்கு ஒரு ஜாக்பாட் இது, அதாவது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். டவுட் சார், அதிமுக திமுகன்னு இரு துருவ கட்சிகள் இருக்கு. ஒரு பக்கம் என்டிஏ, அதாவது தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வேற செக்ஷன்ல இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இல்லாம விஜய்க்கு தான் ஜாக்பாட் வச்சிருக்கா. அதாவது இப்ப விஜய் தான் வந்து ஓப்பனா ஆட்சியிலே அதிகாரம் பங்கு கூட்டணி ஆல்ரெடி தான் அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு.
அந்த மாற்றம் முன்னேற்றத்துக்கு பின்னணியிலே செயல்பட்டவர் யார்? ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி இப்ப எங்க இருக்காரு? விஜயோட இருக்காரு. அங்கதான் இருக்குது. அத யூ கனெக்ட் த டாட்ஸ். எப்படி அந்த புள்ளிகளை எல்லாம் ஒன்னா சேருங்க. அதனால தான் நான் சொன்னேன் விஜய்க்கு ஜாக்பாட் அப்படின்ட்டு. இதை தான் நடக்கும்ட்டு. இதனால இப்ப வந்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் முக்கியமாக திரு அண்ணாமலை, திரு டிடிவி தினகரன், இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைவார்கள். ஏன்னா இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணாமலை என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாரு? அவர் இப்ப பிஜேபியில் இருக்காரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு? விஜய்க்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கு அப்படின்னாரு. ஏங்க ஒரு கட்சி, ஒரு பிஜேபி கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாத திமுக வந்து பலமா இருக்கு இதா இருக்குன்னு சொல்றவரு அப்படின்னா என்ன? கலை யதார்த்தத்தை பேசுறேன். கலை யதார்த்தத்தை பேசுறாங்க. கலை யதார்த்தம்ன்றது கிடையாது. அவரும் இதே போல விரும்புறாரு. இப்ப ராம்தாஸ் ஐயா, மருத்துவர் ஐயா எப்படி அன்புமணியை நீக்கினாரோ இவரும் பாஜக தன்னை நீக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை. சார் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு சார். பாஜக விட்டு அண்ணாமலை வந்துருவாரு. இப்ப வந்தாச்சுன்னா இவங்க எல்லாம் ஒரு தனியா ஒரு இது ஃபார்ம் பண்றதுக்கு அண்ணாமலை, தினகரன், அன்புமணி அவங்க எல்லாம் சேர்ந்து விஜயோட சேர்ந்து அது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக தமிழகத்தில் தேர்தலை சந்திப்போம் என்று ஒரு நல்ல பார்க்கறது நல்ல ஒரு இப்பதான் அரசியல் ஆடுகளும் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. நீங்க முதல்ல ஒரு இது சொன்னீங்க, பெற்றோரை மட்டும் சுத்தி வந்து விநாயகர் வந்து பழத்தை வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பழம் வந்து அன்புமணி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நிர்வாகிகள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப பாலு அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது கூட அன்புமணியே கூட ஒரு மேடையில் சொன்னாரு, சின்னம் நமக்கு தான் இருக்கு, தேர்தல் ஆணையம் எங்களை தான் அங்கீகரிச்சிருக்கு. இப்ப சின்னமும் கட்சியும் அன்புமணி கிட்ட தானே ஒரு ராமதாஸ் கிட்ட போகாது. எங்க இதெல்லாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு ஹேஷியமாக சொல்லிட்டு இருக்கிறார். சின்னத்தை முடக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்ப ஒரு பிளவு வருகுதோ இவரு அன்புமணி ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்தார்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை, பழம் இங்கதான் வந்துடும். அவர் இதே பாமகன்ற இதில் தொடர்கிற பட்சத்திலே அவருக்கு சின்னத்தை உபயோகப்படுத்த முடியாது. ஆனால் ராம்தாஸ் நிறுவன தலைவர், அவர் மருத்துவர் ஐயா நிறுவன தலைவர், அவரு தான் வந்து எல்லா இதுவுமே இருக்கு. சென்ற முறை யார் ஃபார்ம் பில கையெழுத்து போட்டாங்க? ராமதாஸ். அன்புமணியா இல்ல மருத்துவர் ஐயாவா? மருத்துவர் ஐயா தான். அவர் தானே சென்ற முறை, அதே தான் தொடரும் இந்த முறையும். அவர் தான் நிறுவனர். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பைலாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போடுறாங்க. அவரு அரசியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி யாருன்னா மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ். அவர் பார்க்காத அரசியலா? கலைஞரை பார்த்துட்டார், அவருடைய அரசியல் முழுக்க பார்த்துட்டார், ஜெயலலிதா அம்மையார் அரசியலை முழுக்க பார்த்துட்டார், அவர் வாஜ்பாய் அரசியலையும் பார்த்துட்டாரு. அவர் எல்லா அரசியல் களத்தில் எல்லாம் பார்த்து அனுபவசாலி. ஒவ்வொன்றும் இதையும் ஸ்டெப்ஸை கரெக்டாக மூவ் பண்ணுறாருங்களே அவர். எல்லாம் கரெக்டாக இது பண்ணி மூவ் பண்ணி இது பண்ணணும்னு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக அவர் இப்போ இந்த தள்ளாத வயதிலும் அவர் வந்து இப்போ சுற்றுப்பயணத்துக்கு மேற்கொண்டு இருக்கார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் சுற்றுப்பயணத்துக்கு மேற்கொண்டு இருக்கிறார். அவர் தான் எங்க ஒரு கட்சி பாமக ஆரம்பிச்சது அவர் தாங்க. சைக்கிளாக போய் கிராமமாக போய் இந்த கட்சியை வந்து இது பண்ணியிருக்கார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா இதே போல் அப்பா மகன் அவங்க கட்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு இது எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் இருக்கார், முலாயம் சிங் யாதவ் இருக்கார். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிளவு வந்துச்சு, புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா ராஜசேகர் ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய சகோதரி இருக்காங்க. இப்போ கவிதாவிலும் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அந்த இது எல்லாத்தையும் அது போல இதுவாயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தது அரசியல் இதெல்லாம் இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல். ஆனால் மக்கள் எப்படி இது பண்ணுவாங்கன்னா, மக்கள் வந்து இன்றைக்கு வந்து நல்ல தமிழக அரசியல் களம் இப்போ வந்து நல்லா சூடு பிடிச்சிட்டு இது போக போக இன்னும் இது நல்ல இதுவாகிறதுக்கு இருவருக்கும் பலமா இருக்குமான ஒரு கேள்வி இருக்குல்ல. சூடு பிடிக்கிறதுலாம் ஓகே. இப்ப வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு அன்புமணி இருவரும் ஒரு பாமகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது அப்படிங்கறதான் பலம். இப்ப இருவரும் சேர்ந்து ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டாலோ இல்லை நீங்க சொல்ற மாதிரி அன்புமணி தனி கட்சி ஆரம்பிச்சாலோ இருவருக்குமான பலம் வந்து குறைஞ்சு போயிருமே. இப்ப கூட்டணி பேசணும்னா கூட எப்படி எதை வச்சு? அதாவது இதுல வந்து என்னன்னாக்க பலம்னு பாத்தீங்கன்னாக்க திரு அன்புமணி அவர்களை சேர்ந்த அவருடைய ஃபேக்ஷன், அன்புமணி அவருடைய ஃபேக்ஷன் சொன்னா எல்லாரும் எங்க கிட்ட தான் இருக்காங்க, எல்லா நிர்வாகிகளும் எங்க கிட்ட தான் இருக்காங்க. ஆனா தொண்டர்கள் தான் முக்கியமா இது பண்ணக்கூடிய. இது வந்து நிர்வாகிகள் இருந்தாலும், அதாவது இதுல ஒரு
கார்ப்பரேட் ஸ்டோரி தான் ஞாபகம். ஜப்பானியர்கள் வந்து அந்த இதை பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஸ்டோரி, ஒரு படகு போட்டி நடக்குதான். படகு போட்டியில் நடக்கச்சே 2 குழுவாக இருக்காங்க. படகு போட்டியில் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த படகு போட்டியில் ஜப்பானியர்கள் தான் ஒரு முறையும் வந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்களாம். மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் தோத்துட்டே இருக்காங்களாம். அப்போ ஒரு குழு அமைச்சு மற்ற நாட்டை சேர்ந்து ஏன் இது போல் ஜப்பான் ஒரு முறையும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, ஏன் நம்ம தோத்துட்டே இருக்கோம்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த குழு எப்பப்போ எதுனா ஒரு தோல்வி தான் ஒரு குழு போடும். அது போல் இங்கேயும் அந்த மற்ற நாட்டை சேர்ந்து அந்த குழுவை போட்டு பார்க்குறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த குழு அறிக்கையை சமைச்சு எல்லாம் இது பண்ணப்போ கடைசியில் சொன்னது, ஜப்பானியர்கள்லேயே நிறைய போட் ரோயர்ஸ் இருந்தாங்க, ஒரே ஒரு கேப்டன் தான் இருந்தாங்க. ஆனால் மற்ற நாட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்டன் இருந்தாங்க, ஒரே ஒரு ரோயிங் படகு இது பண்ண அவர் தான் இருந்தாங்க. இதுதான் இன்றைக்கு அரசியலில் இருக்குது. அதே தான் இது எல்லாருக்கும் பொருந்தும். இந்த கதையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தலைவர் என்பவர் ஒருவர், தொண்டர்கள் தான் அது வந்து கட்சியை வழிநடத்தி செல்வது. ஸோ பாமகவில் இன்றைக்கு தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்றால் நிதர்சனத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போ மருத்துவர் ஐயா ஒரு மாநாடு போட்டார். மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த சமயத்தில் மருத்துவர் அவர்களுடைய மாநாடு, இந்த மழையிலும் தொண்டர்கள்லாம் நல்ல உற்சாகம், அதாவது மகளிர் மாநாடு போட்டிருந்தாங்க, அந்த எல்லாரும் வந்திருந்தாங்க. இவரும் ஒரு மாநாடு போட்டிருந்தார், இவருக்கும் கும்பல் வந்துருந்துச்சு. இது தானாக சேர்த்த கூட்டம், அது ஆர்கானிக்காக வரக்கூடிய கும்பல் எங்கேன்றது பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் அவர்கிட்ட தான் வருது. இவர் வந்திருக்கிறதுலாம் கும்பல் எல்லாம் ஓட்டாக வரும்னா, இது கலைஞர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். அவருடைய இதுதான் ஞாபகம் வருது. சீரணி அரங்கத்தில் மிகப்பெரிய கும்பல், இதெல்லாம் ஓட்டா மாறினா வரவே வராது அப்படின்னு அவரு அந்த இதில் ஒரு நம்பிக்கை கொண்டு, எல்லா தலைவர்களும் அது தெரியும். கும்பல் வருதுன்னா அதெல்லாம் ஓட்டா மாறுறது எல்லா தலைவர்களும் தெரியும். அதனால இவர் இப்போதான் அரசியலில், அதாவது அப்பா வழிகாட்டி இவங்கெல்லாம் வந்து பான் பொலிட்டிஷியன் கிடையாது, எல்லாம் சில்வர் பிளேட்டரில் இவங்களுக்குலாம் வந்து இந்த அப்பா எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடியவங்க தான். அது போல் பண்ணியிருக்கிறவங்க தான். ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் திரு அன்புமணி. எவ்வளோ முறை அவர் ராஜ்யசபா கூட்டங்களில் கலந்துட்டாங்கன்றது ஊருக்கே தெரியும். அந்த இதை போட்டீங்கன்னாக்கா இருக்கிறதுலையே மிக கம்மியான அட்டண்டன்ஸ் இருக்கிறதுனா அவர் தான். இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க இல்லை. ஸோ அவருக்கு ஆசை இருக்குது, ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, அப்படி இருக்கு, அந்த இதெல்லாம் இருக்குது. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பலம் வந்து இருவருக்கும் அப்படியே மொத்தமாக பிரியும் நினைக்கிறீங்களா, இல்லை அதிகமான ஆதரவு ராமதாஸுக்கு தான் போகும்னு நினைக்கிறீங்க? அதாவது இது பார்த்தீங்கன்னாக்கா அதனால தான் இப்போ இது புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த டிசிஷன் எடுக்க போகிறேன், கட்சியை விட்டு நீக்க போகிறேன்றது முன்னாடியே அவர் தான் முடிவு பண்ண போகிறார். இதெல்லாம் நம்மளும் சுற்றுப்பயணம் போகணும், திருப்பி தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். அவர் இப்போ கிளம்பி இந்த தள்ளாத வயதிலும் அவர் கிளம்பி இருக்கிறார். ஸோ நிச்சயமாக, அதாவது ஒரே ஒரு விஷயம், ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து கொஞ்சம் அவர் வந்து சிந்திச்சிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் தந்தைக்கு பிறகு மொத்தம் எல்லாமே அவர் தான் வரப்போகிறார். கொஞ்சம் அதாவது அரசியலில் வந்து நம்ம வந்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுத்தால் பூமி ஆழ்வார், பொறுமையாக இருந்திருக்கணும். அவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பொதுமக்கள்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. எல்லோரும் நினைக்கிறத பாமக 2 பேருமே ஒரு இதுவாக இருக்கக்கூடிய இணைந்து இருந்தால் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாகத்தான் தெரியும். இது வந்து எதிர்பார்க்காத, ஆனால் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து நீக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதுதான் எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது நடந்து விட்டது. இவரும் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம். நிச்சயமாக இவரிடத்தில் இவர் இந்த தேர்தலை ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இவர் இஃப் ஹி ஷோஸ் இஸ் அவருடைய ஒரு பலத்தை இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நிரூபித்தால் நிச்சயமாக கட்சி இவர்கிட்ட வரப்போகுது. கட்சி புதுசாக ஆரம்பிப்பார் அப்படின்ற மாதிரி உங்கள் ஹேஷம் இருந்தது. அவர் போய் விஜயோட சேர்வாரா இல்லை தனித்து நிற்பாரா, எந்த மாதிரி? நிச்சயமாக தனித்து நின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தனித்து நின்று மாற்றம் முன்னேற்றம்னா என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். தனித்து ஒரு சமயத்துலேருந்து ஒன்றுமே இதாகலை. ஸோ அதனால் வந்து விஜய் கூட தான் போகிறதுக்கு, தனியாக இருந்த பட்சத்தில் விஜய் கூட தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தனி ஆகிப்போச்சு, அப்பா ஃபேக்ஷன் அன்புமணி ஃபேக்ஷன் ஆகிப்போச்சு. இப்போ எப்போ இது பண்ணிட்டு வரோம், இவர் மீண்டும் வந்து அப்பா இது போல் முடிவு எடுக்க மாட்டார்னு நினச்சிட்டு இருப்பாரான்னு தெரியல இவர். ஆனால் இவரும் யோசிச்சிருப்பார், அப்பா நீக்கட்டும் தான் காத்துட்டு இருந்தார் அன்புமணி, அப்படி தான் தோணுது. ஏன்னா அவர் சமரசமாக போயிருந்தார்னா அப்பா, அவர் என்ன ஒரே ஒரு கேள்வி தான் வைக்கிறார் அவர் திரு மருத்துவர் ஐயா, என்ன ஒரு பொது வழியில் நான் வந்து ஒரு தொண்டனாக செயல்படுகிறேன், அப்பா சொல்படி கேட்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டாருன்னா
பண்ணட்டும் அப்படின்னு தான். வேற என்ன இதில் அவர் வேறு எதுவுமே கேட்கல. அவருடைய இதெல்லாம் அவர் தான் கட்சி செயல் தலைவர் அவரே சொல்லிக்கிறார். இதில் வந்து விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற மாதிரி அந்த பண்ணியிருக்கலாம். என்னவோ காலத்தின் கோலம் அவர் வந்து இந்த இதுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். ஆனால் இதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பலத்தை அவர் நிரூபிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகே, அன்புமணி இப்போ விஜய் கூட போவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவார், திமுக கூட்டணி? அவர் திமுக கூட்டணி நிச்சயமா போக மாட்டார். ஏன்னா திருமாவளவன் இருக்காருங்க, திருமாவளவன் வரமாட்டாருங்க. திமுக கூட அவர் வந்து சாசனம் எழுதி விட்டார், நான் உங்களோடு தான் இருப்ப போறேன். அவர் அங்கே தான் இருப்பார். அவர் நிச்சயமாக திருமாவளவன் இருக்கிறதுக்கு அவர் போக மாட்டார். அன்புமணி மருத்துவர் ஐயா என்டிஏ கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்புகள் அனைவதுமே இருக்கு. ஏன்னா அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல்வாதிகள்லாம் தெரியும். ராமதாஸ் ஐயாவுடைய இதை தெரியும். நிச்சயமாக மருத்துவர் ராமதாஸ் தான் பாமக அப்படின்றதுல எல்லாரும் என்டிஏலாம் அவர்கிட்ட தான் இது பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவங்க தனியாக இப்போ நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலாக திரு அண்ணாமலை அவர்கள் பார்க்குறச்சே தான் நல்லா பண்ணியிருக்காரு ஸ்ட்ராட்டஜி. அவர் மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் போலீஸ் துறையில் பண்ண வேண்டிய அந்த இதெல்லாம் இப்போ அருமையாக பண்ணுறார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் பேச வேண்டியதெல்லாம் தினகரன் விட்டு பேச சொல்கிறார் அருமையாக. அவருடைய மைண்ட் வாய்ஸாக எல்லாம் தினகரன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். அருமையாக இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். நிச்சயமாக அவரும் இதை எப்படா நம்மளுக்கு பிஜேபியிலேருந்து தூக்க போகிறோம் ஒவ்வொன்றா வருவோம் சார். நம்ம இப்போ ராமதாஸை பேசுவோம். ஆனால் இது வந்து ராமதாஸ் ஃபேக்ஷன் மட்டும் தனியாக வருது, அன்புமணி ஃபேக்ஷன் தனியாக போகுது அப்படின்னா அதிமுக கூட்டணிக்குள்ள இப்போ சிக்கலாகுது. நம்ம கூட ஏற்கனவே இருக்கிறவங்க விட்டு போகிறாங்களே, என்டிஏ கூட்டணி இருக்காங்களே. அதாவது அதிமுகவுக்கு இந்த இதில் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கணும் சார். இப்போ இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள்லாம் டிசம்பர் வரைக்கும் என்ன வேணால் நடக்கட்டும் சார், நத்திங். என்ன இப்போ எதிர்த்தரப்பு கூட்டணி திமுக கூட்டணியில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அங்கே எல்லாம் இன்டாக்டாக இருக்குன்னு. அங்கே எல்லாம் கூட்டணியெல்லாம் ஜனவரியில் ஆரம்பிக்கும் பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வேற்றுமை. அப்போ இவங்க எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. அந்த தேர்தல் வருகிற நேரத்தில் அப்போ சீட்டு பேரம் பேசுகிறப்ப அப்போ வரும். திமுகவில் ஆல்ரெடி இவங்க காங்கிரஸினுடைய ஒரு அகில இந்திய தலைவர் ஒருத்தர் இப்போ மாநாடு போட்டிருந்தாங்க. திருநெல்வேலியோ இங்கே ஒரு மாநாடு போட்டோம். 125 தொகுதி கேட்டிருக்கிறாங்க. என்ன 125 கொடுங்கன்னு சொல்லி இது அழுத்தம் கொடுப்பார்கள் திமுகவிற்கு. திமுகவில் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ அப்படி சொன்னால் தான் இவங்க 63க்காவது வருவோம், கலைஞர் இருந்தப்போ 60 அந்த இதுக்கு வருவோன்ட்டு போடுவாங்க. அப்போ வரும். நீங்கள் கொடுக்கலான்னா எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் ரெடியாக பட்டு கம்பளம் விரித்து இது பண்ணுறதுக்கு ரெடியாக. அகில இந்திய தலைமை ராகுல் காந்தி வந்து திமுக தானே விரும்புகிறாரு. எங்க அப்படி அவர் விரும்புகிறாருன்னா ஏன் இப்போ அவர் அகில இந்திய தலைவர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறார், அவர் பேர் சட்டம் ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு வாரம் முன்னாடி மாநாட்டில் சொல்லியிருக்காரு 125 தொகுதி காங்கிரஸுக்கு ஒன்று. அவருடைய அனுமதி இல்லாமல் சொல்லியிருப்பாரா? அவர் வந்திருக்கிறது, அவர் வந்து தமிழகத்தை சேர்ந்த தலைவர் கிடையாதுங்க. அவர் வந்து டெல்லியிலேருந்து வந்து இங்கே அந்த கூட்டத்தில் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவர் சொல்லியிருக்காரு ஓப்பனாக, அவங்களுடைய அனுமதி இல்லாமையாக சொல்லியிருப்பார் அவர் வந்து. இதெல்லாம் வந்து எப்படி இப்போ வந்து ஒரு மாதிரி திமுக கூட்டணி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தெரிவிக்கிறார்கள். எல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் அந்த தொகுதி பங்கீடு அந்த இது பண்ண ஒன்று அப்போ தான் தெரியும். அப்போ திமுக கூட்டணி எப்படி இதாகுதுன்னு அப்போ தெரிய வரும். இப்போ இது போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னு என்று சொல்லக்கூடிய அதிமுக என்டிஏ கூட்டணி அப்போ வலுவாயிடும். அவங்க அந்த தேர்தல் வரைக்கும் இவங்க வலுவாகி பிரச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இங்கே அப்போ தான் பேரம் பேசி பேச்சுவார்த்தையெல்லாம் அப்போ தான் இங்கே இதுவாகும். இதுதான் நடக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் நடக்கும். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இப்போ அடுத்தது, ராமதாஸ் அவர் அதிமுகவுக்கு வர்றாரு, ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் விஜய் பக்கம் போவாங்களா இல்லை அதிமுக பக்கம் வைப்பாங்க? அதாவது இந்த இது பயன்படுத்தி கொண்டு இப்போ என்ன பண்ணுவார், டிடிவி ஆல்ரெடி அவருக்கு இதுவாக சொல்லிட்டார். அப்பப்போ அவர் நிலைப்பாடு மாறிட்டே இருக்கார். இல்லை இல்லை, சிஎம் கேண்டிடேட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா நான் என்டிஏக்கு வரேன். முதல்ல என்டிஏக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னார். முதல்ல இது வந்து என்டிஏ வேண்டாம், நயனா நாகேந்திரன் அவர் வந்து இது பண்ணிட்டார், அண்ணாமலை தான் சிறப்பாக இது பண்ணார் கூட்டணிலாம் அப்படின்னு சொன்னவர் என்டிஏவே வேண்டாம்னு சொன்னார். எப்படி 2 நாளுக்குள்ளார் எப்படி இந்த நிலைப்பாடை மாறினார்? அவர் அப்பப்போ நிலைப்பாடு அதிருப்தியை தெரிவிச்சு வெளியே வராரு. என்டிஏலே நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாருங்க. ஏன் அப்படிதான் சொல்லிட்டு என்டிஏ நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாத்திட்டு வெளில வந்தாரு.
இப்போ வந்து எடப்பாடி இல்லைன்னா நான் என்டிஏக்கு வரேன்னு சொல்றாரு. இவர் அடிக்கடி மாற்றக்கூடிய நிபந்தனை தானே சார், ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனைக்கு நிச்சயமாக பிஜேபி அதுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அது வந்து இவர் சொல்றதெல்லாம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய அமித்ஷாவும் சொல்லல, சிஎம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எங்க அமித்ஷா வந்து என்டிஏ தலைமை யாருன்றது தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன அது சிஎம் கேண்டிடேட் யாருன்றது அவர் வந்து ஓப்பனாக வந்து என்டிஏ தலைமை யாருன்னு அவங்க தான் வந்து சிஎம் கேண்டிடேட் பை டிஃபால்ட். அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து. ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் பிரிஞ்சு வருது அதிக வாய்ப்பு சாத்தியக்கூறுகள். மீண்டும் விஜய் வந்து இது எதிர்பாராதாக, அதாவது அவர் வந்து பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், திரும்பி சொல்ற ஆங்கிலத்தில் சொல்ற பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், அப்படியே டக்குன்னு அடிச்சது ஒரு ஜாக்பாட் விஜய்க்கு. விஜய் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கிட்ட இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி, அவர் மூலியமாக இந்த இது பண்ணுறதுக்கு நிச்சயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பண்ணி அவரும் இந்த இது நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இது பண்ணிவிட்டு அவரும் இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நல்லா களத்தில் இறங்கி நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும். சரி, என்றைக்குமே அரசியலில் வந்து நல்ல ஒரு ஃபைட் இருந்ததுன்னா தான் எல்லாரையும் மீறி வெற்றி பெறுவர்கள் தான் வந்து ரியல் வெற்றி. ஒரு இதுவே இல்லை, போட்டியே இல்லாத வெல்றதுன்றது இதுவாக இருக்காது. நல்ல இது வந்து நல்ல ஒரு மும்முனை போட்டி அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து 12th மேன் சப்ஸ்டிடியூட். கிரிக்கெட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு போட்டி இருக்க 12th மேன் எப்படி ஒரு வச்சுருக்கோம் சப்ஸ்டிடியூட். அதனால் அவர் களத்தில் இருக்கிறது தெரியல. அவர் இருக்கிறது எதுக்குமே அவர் மரத்தோட மாநாடு, அதுக்கப்புறம் மாடுகளோட மாநாடு, இப்போ ஏதோ மலைகளோட அதை போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். பட் இது வந்து தமிழக மக்களுக்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு தெரியல. அவருடைய அஜெண்டா வேற, அவருடைய இது வேற. பட் அவர் இருக்கிற இப்போ ப்ரெசன்ஸ் வந்து தமிழக மக்களத்தில் இந்த அரசியல் களத்தை பார்த்தா இருக்கார். அதுதான் அதான் ஒரு கிரிக்கெட் இதில் பார்த்தீங்கன்னாக்க 11 பேர் தான் முக்கியம். அந்த 12th மேன்றது இருக்கார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா பல்வேறு முனைகள் போட்டி இருக்குது. நீங்கள் வந்து 3 முனைன்றீங்க. சரி, ஓகே. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து விஜய் ப்ளஸ் டிடிவி, ஓபிஎஸ், அப்புறம் அன்புமணி எல்லாம் ஒன்றா சேருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லைனா என்டிஏக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுகவில் என்டிஏவில் வந்து அவ்வளோ சூட்டபுளாக இல்லை. இப்போ செங்கோட்டையன் மேலே நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். செங்கோட்டையன் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றாரு. அதாவது அவர் வந்து மிகப்பெரிய தவறு அது. அமித்ஷாவை பார்க்க போயிருக்கிறாரு இங்கேருந்து, அதுவும் பொய் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் வந்து புனித பயணம் போகிறேன், ராமரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு போய் அதுக்கு உடனே கேட்பாங்க எல்லாம் அவருடைய ஆதரவாக. ஏன் எடப்பாடி மாத்திரம் கட்சி ஆஃபீஸை திறந்தாங்க போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்களான்னு அவரும் கேட்பான், ஊடகங்களும் அதான் கேட்குது. அது வந்து அவர் வந்து போயிருக்கிறாரு. அது இவர் வந்து கட்சி யார் தலைமை, எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் வந்திருக்கணும். அவர்கிட்ட வராத ஏன் அங்கே போறாரு? அதை கேட்குறேன். அது ஏன் போறாருன்னா அவரை பின்னாலிருந்து இயக்குபவர் அமித்ஷா கிடையாது. நான் சொன்னேன் இல்லை, அண்ணாமலை மற்றும் பட்டய கணக்காளர், அவங்க 2 பேரும் இயக்குறாங்க. எப்படிங்க அவர் ஆரம்பத்தில் அவரே சொல்லியிருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள், அந்த பட்டய கணக்காளர் சொல்லித்தான் நான் தர்ம யுத்தம் பண்ணேன், அவர்கிட்ட போனேன், அவர் தான் சொன்னார் நீ போய் தர்ம யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லி தான் பண்ணேன்றார். இதுவும் பட்டய கணக்காளர் சொல்லி அண்ணாமலை தூண்டுதல் பேர் நீ போய் பாருப்பா, நான் உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் எனக்கு வந்த தகவல் என்னன்னா, ஆனால் இது உண்மையிலேயே அவர் அமித்ஷாவை போய் பார்த்து இது பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு அவர் கட்சியை விட்டு தூக்கியிருப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி. அது போல் பார்த்து இது போல் பண்ணியிருந்தாருன்னா அவரையும் கட்சியை விட்டு தூக்கியிருப்பார், கூட்டணியை விட்டு விலகி வந்திருப்பார் நேரத்துக்கு. அந்த அளவுக்கு பெரிய முடிவு இப்போ எடுக்க முடியும். கண்டிப்பாக ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார். அவர் வந்து பிஜேபி அவர் யார் என்பதை எடப்பாடி பழனிசாமி கிளியர் கட்டாக அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் மசியர் ஆள் இல்லைன்னு தெளிவாக எடுத்து காட்டுறது நம்ம நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி புரிந்து கொண்டது இல்ல, அந்த கேம் நம்மளுது இல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வெளியே வந்தாரு. ஆனா 2026 வந்து நம்ம கேம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர். அதாங்க நான் சொல்றேன், அவர் முதல்வர், அவருக்கு வந்து கட்சி முக்கியம். முதலிலே கட்சி தனது கட்டுப்பாட்டில், எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கு இப்ப. ஸோ அந்த கட்சி முக்கியத்துவம். அது பிஜேபி வந்து அதிமுகவை கபலீகரம் செய்யுது, அது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் சமயத்திலே நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி வேண்டாம், ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம், என்னுடைய இதை நான் பார்த்துன்னு அந்த ஒரு முடிவை எடுப்பதற்கும் தயங்க மாட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால தான்
இது வந்து இவர் செங்கோட்டையன் வந்து நிச்சயமாக அமித்ஷா பார்க்கவில்லை. உதாரணத்துக்கு சொல்றேனே, அமித்ஷா பார்க்கலையா? கண்டிப்பா பார்க்கலங்க. ஏங்க அமித்ஷா அவர்கள் இது நேபாள் இருக்கக்கூடிய நம்ம அண்டை தேசம் நேபாளில் பத்தி எரியுது. இவர் அந்த போயிருக்கிற அந்த நேரத்தில் நேபாள் பத்தி எரியுது. நமக்கு அண்டை மாநிலம். ஒரு உள்துறை அமைச்சராக அங்கே இருக்கக்கூடியவங்களாம் இந்தியாவுக்கு எல்லை வழியாக உள்ளே பிறந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிடுச்சு, பல்வேறு இது நடக்கிறதுனா அது வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவருக்கு அதுதான் ஃபோக்கஸ் மெயினாக. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்துறை அமைச்சராக நமக்கு எப்படிலாம் நமது நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ன ஏதுன்னு அதில் தான் முக்கியத்துவம் செலுத்திட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது அன்னைக்கு துணை ஜனாதிபதி தேர்தல் வேற, அதில் தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. இவரெல்லாம் போய் அமித்ஷாவில் நிச்சயமாக பார்க்கலன்னு தான் எனக்கு வந்து அவர் பார்த்தது யாருன்னா அமித்ஷா ஆஃபீஸில் அவருடைய செயலாளர்கள் யாருன்னா ஒருத்தரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இது பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக அமித்ஷா அவர்களை பார்க்கவில்லை என்று தான் எனக்கு வந்த தரவு. செங்கோட்டையனே வெளியே வந்துட்டு ஏர்போர்ட்ல நின்று நான் போய் பார்த்துட்டு பேசுறேன்னு சொன்னார். ஏங்க திருப்பி வெயிட் பண்ணி பாருங்க. அவர் வந்து பேசுனேன்னு சொல்றது இதை மாத்திரம் நான் அது 2 நாள் முன்னாடி நான் எந்த ஒரு சேனல் குறிப்பிட விரும்பல. ஒரு பர்டிகுலர் சேனல்ல ஒருத்தர் இதையும் சுட்டி காட்டியிருக்காரு. அவர் வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பார் அமித்ஷா ஆஃபீஸில், நான் உங்களை சந்திச்சேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதனால் இதெல்லாம் அரசியலில் வந்து தினகரன் அவர்கள் ஒரு இது உதாரணத்தை சுட்டி காட்டுறாங்க. பரப்பன அக்ரஹாரத்திலே சசிகலா அவர்கள் சிறையில் இருந்தப்போ இங்கேருந்து தினகரன் நான் போய் அம்மாவை சசிகலா அம்மாவை பார்த்தேன், சின்னம்மாவை பார்த்தேன், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னு அப்படியே வந்து பொய்யை தான் சொன்னார். உடனே அதை மறுத்தார் புகழேந்தி அவர்கள். தினகரன் அதுபோல் சம்பவம் நடக்கவே இல்லைன்னு புகழேந்தி மறுத்தார். இப்போ வேணால் அவர் வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஏன்னா எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. ஆனால் அப்போ அவர் வந்து மறுத்தார் புகழேந்தி அவர்கள். அவர் தினகரன் சந்திக்கவே இல்லைன்னு. அப்படி சந்திச்சு அம்மா சின்னம்மா ஆசீர்வாதம் பண்ணி கட்சி ஆரம்பித்தானா ஏன் இன்னைக்கு அவங்க தனியாக பிரிஞ்சிருக்காங்க? தினகரனோட ஒன்றா இருக்க வேண்டியது தானே. அதனால் இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பொய் சொல்வதிலே எல்லாரும் கை தேர்ந்தவர்கள். இவரும் சேர்ந்துட்டார். கூடா நட்பு கேடாய் முடிகின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் இந்த கூடா நட்புடன் சேர்ந்து அவர் அரசியலிலே அவருடைய வாழ்வு அஸ்தமனமாக தான் இருக்கிறது. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். எல்லாருமே பொதுவாகவே சொல்லப்படுது அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்துடுவார். இப்போ நீங்களும் சொன்னீங்க அண்ணாமலை வந்து காத்துக்கிட்டு இருக்காரு பிஜேபி விட்டு வெளியே வரத்துக்குன்னு. இப்போது அவருக்கு ஒரு 30 வருஷம் அரசியல் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு எலெக்ஷனுக்காக இல்லை அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரல அவரை பேசிட்டாங்க அண்ணாமலையை. இந்த ஒரு 2026 எலெக்ஷனுக்காக அவர் கோச்சிக்கிட்டு பாஜக விட்டு வெளியே வந்துடுவாரா? ஏங்க இப்போ அவர் மீது வரக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் அகில இந்திய பாரதிய ஜனதாக்கு நிறைய வந்திருக்கிறதாக தான் செய்திகள் வருகிறது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய செய்தி ஏறத்தாழ 40 கோடி ரூபாய்க்கு என்னவோ ஒரு சொத்து சேர்த்து ஒரு பண்ணை வீடு போல அமைத்து அங்கே வந்து விவசாயம் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதில் சமூக ஊடகங்கள் ஆதாரபூர்வமாக செய்தியெல்லாம் 2-3 பேர் வெளியிட்டிருக்காங்க. நான் இன்னும் அதை வந்து சமூக வலைதளம் வந்து வச்சு சொல்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஏன் எதுக்கும் என்கிட்ட நான் ஒரு சாதாரண விவசாயிங்கன்னா நான் என்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னா எனக்கு என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து கவனிச்சுக்கிறதே நண்பர்கள்னான்னு பொதுவெளியில் அண்ணாமலை பேசுகிறார். அப்படி ஒரு நாடகம் ஆடியா அண்ணாமலைக்கு இப்போ விவசாயம் செய்வதற்கு எங்கேருந்து பணம் வந்தது? விவசாயம் செய்வதற்கு வாங்குவதற்கு நிலங்கள் பணம் எங்கேருந்து வந்திருந்தது? அவர் அப்படியே ஐபிஎஸ் இருந்து ரிட்டையர்மெண்ட் இதாக இந்த பென்ஷன் வரும், அந்த பென்ஷன் பணத்தில் விவசாயத்துக்கு நிலம் வாங்கியிருந்தாரா? இல்லை அவர் சொல்லக்கூடிய அவர்களுடைய நண்பர்கள் வந்து இந்தாப்பா எடுத்துக்கோ என்னாமா இந்த இடத்துல விவசாயம் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்களா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது. சார் அவரை பயன்படுத்திக்கணும்னு பாஜக நினைக்கிறது எங்க பாஜகவை பொறுத்தவரை நிச்சயமாக அவர்கள் வந்து அதாவது என்ன தங்களுடைய அரசியல் தான் ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் இது they will not spare anybody. நிறைய எடுக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலை அவர் வந்து ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க. இங்கே அந்த தெலுங்கானாவில் அப்பா மகளுக்கு உண்டானதே ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க. அது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவசேனா கட்சியை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க. அவங்க ஒன்றுமே அசைக்க முடியாத இது பண்ணி ஃபெயிலியர் ஆனதுன்னு பார்த்தா அதிமுகவில் தான் ஃபெயிலியர். பிஜேபிக்கு இது மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதனால் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சர்வசாதாரணம். அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இதுதான் பிஜேபி. அதை நோக்கித்தான் ஒரு அரசியல் கட்சி அதுதான் அப்படிதான் செயல்படணும். அது தவறு கிடையாது, அப்படிதான் செயல்படணும். அவங்க இதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பீகார் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே 2 நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று அண்ணாமலை தூக்கி நார்த் ஈஸ்ட்டுக்கு ஏன்னா பொறுப்பு போட்டு நீ அங்கே போய் பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கட்சிக்கு நடவடிக்கை எடுத்து அவரை நீக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.
இது ரெண்டுத்துல அவர் அண்ணாமலை அதனால தான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி சொல்றேன் நான். ஒரு பாஜக கட்சி திமுகவை ஒழிக்க வேண்டும், இதுதான் எல்லோருடைய ஒரே இதுவாக இருக்கிற ஒரு கட்சி தலைமை அமித்ஷாலேருந்து சொல்றவரை, அப்படி இருக்கிற தலைமைக்கு எதிராக இவர் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு இது சொல்றார், திமுக பலமாக இருக்கிறது, இன்கம்பன்சியே ஒன்றும் இல்லை, 40% அவங்க கிட்ட தான் இருக்கார், விஜய் பலமா இருக்கார். கட்சி தலைமைக்கு மீறி பேசினாங்கன்னா கட்சி சும்மா இருப்பாங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு இப்ப பீகார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இங்கதான். அது வரைக்கும் நீ ஆட்டம் போடு, அது வரைக்கும் நீ என்னென்ன சொல்ற பண்ணிட்டு அவங்க தேர் வெயிட்டிங் ஃபார் சச். பிஜேபி நீ என்ன வேணா போடு, நிறைய தேர் கேதரிங் மோர் சச் இன்சிடென்ட்ஸ். அது போல நிறைய வந்துச்சுன்னா அவங்களுக்கு கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு இது ஒரு இல்லை. அதுதான் அண்ணாமலையும் எதிர்பார்க்குறாரு. இது போல நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அவங்களா கட்சியை விட்டு தூக்கினாங்கன்னா நம்ம ஒரு சிம்பத்தி மக்களிடையே போறப்ப டிடிவி, திரு அன்புமணி, அண்ணாமலை எல்லாம் போட்டு சிம்பதி பாருங்கண்ணா, நான் கட்சி கோஷம் எல்லாம் இது பண்ணேன்னா, ஒரு தொண்டரா இது பண்ணேன்னா, என்னை வந்து கட்சி நீக்கிறதுனான்னு ஒரு சிம்பத்தி பண்றதுக்கோசம் தான் பண்ணுறது. அதுதான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்கின்றேன். நினைக்கிறேன். ஓகே சார், இதுக்கு மேலே அரசியல்களை எப்படி எல்லாம் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து கற்றுக்கல. தேங்க்யூ.